24ல் இந்த இரு வரிசைகள் பார்த்துட்டோம். இப்போ இந்த இரு வரிசைகள் பார்க்கலாமா? ஹம்சா தா ஜபர் அத் அத். இது வந்து ஹுருஃபே முஸ்தாலியா சொன்னோமா, அந்த 7 எழுத்துக்களில் ஒன்று. ஆனால் கல்கலா கிடையாது. கல்கலா செய்யக்கூடாது. ஹுருஃபே முஸ்தாலியாவை தடிமனாக ஓதணும் இல்லையா, அது மாதிரி. அத் லாம் ஜபல்லா அவ்வலா மீம் ஜபமா அவ்வலமா அவ்வலமா அவ் அல்லமா கிடையாது, அவ்வலமா அவ்வலமா. ஹம்சா சீன் பேஷ் உஸ் காஃப் நூன் பேஷ் குன் உஸ்குன் உஸ்குன். இதில் எதுவுமே கல்கலா கிடையாது, அப்படியே ஓத வேண்டியதுதான். உஸ்குன். ஹம்சா நூன் ஜபா அன் தாமீம் பேஷ்தும் அன்தும் அன்தும். இது ஆக்சுவலி இன்னும் குன்னா பண்ணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வேறு சேனல்களில் நீங்கள் வந்து இந்த காய்தாக்களை பார்த்துருக்கலாம். நம்ம சேனலில் இன்னும் அப்லோட் பண்ணல. இன்ஷல்லா கூடிய விரைவில் அப்லோட் பண்ணிடலாம். அன்தும். மீம் ஜபமா ஐன் ஜபா மா காஃப் மீம் பேஷ்கும் மாக்கும் மாக்கும். யா ஹா ஜபையஹ் யஹ் மெலிசா காற்று மட்டும் வரணும். யஹ் சீன் ஜபசா யஹ் ச பா பேஷ்பு யஹ் சபு யஹ் சபு. ஹம்சா நூன் பேஷ் உன் ஜா சே ஜி உன் ஜி லாம் ஜபலா உன் ஜிலா உன் ஜிலா. ஆக்சுவலி இங்கே குன்னா பண்ணணும். ஆனால் நம்ம இன்னும் இந்த காய்தாக்கு வரல. இன்ஷால்லா பார்க்கலாம், சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம். உன் ஜிலா. யாரா பேஷ்யூர். ராயே சாக்கினா பற்றின ஒரு ஃபுல் பாடம் வந்து இந்த புக்கில் கொடுக்கப்படலை, வேறு புக்கில் கொடுத்துருக்கு. இன்ஷால்லா அதில் நம்ம அப்லோட் பண்ணிடலாம். யோர் சீன் ஜே சி யோர் சி லாம் ஜபலா யோர் சீலா யோர் சீலா. சீன் ஜபசா மீம் ஐன் ஜே மியா மியா. இந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து இந்த பேஜை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேஜ் வச்சு நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணுறோம், ஷார்ட்ஸில் இருக்கும். போய் பாருங்கள். சுக்கூன் சிம்பிள் வந்தால் எந்த எழுத்து எப்படி ஓதலாம் அப்படின்றத 2 ஷார்ட்ஸாக போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா சுக்கூன் பாடம் உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாது, தெளிவாக புரியும். மீம் ஐன் ஜே மியா அந்த மாதிரி வந்து சொல்லணும். சமியா தா பேஷ் தூ சமியா தூ சமியா தூ. இன்ஷால்லா ரம்ஜான் மாதத்தில் குர்ஆனை வந்து லைவாக ஒரு லைன் ஓதிட்டு, அதாவது ஒரு ஆயத்து ஓதிட்டு ஒரு ஆயத்துக்கான பொருள் தமிழில் ஓதலாம் அப்படின்ற பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஷால்லா உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எவ்வளோ பேர் பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. இன்ஷால்லா வரலாமா ஓதலாமா அப்படின்றது கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள்.